சிற்றம்பலம். எல்லாம் சிவன் செயல். நமச்சிவாய வாழ்க. நற்றுணையாத நமச்சிவாயவே. அருட்குருநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. சிற்றம்பலம். எல்லாம் வல்ல குருவர்களாலும் திருவருளாலும் நாம் அனைவரும் தெய்வ செக்குடார் பெருமான் அருளிய திருத்தொண்ட புராணத்தில் உள்ள ஐந்தெழுத்தை மிக சிறப்புப்படுத்தி கூறக்கூடிய பாடல்களை சிந்தனை செய்து கொண்டு வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்று சிற்றம்பலம். அறந்தை தீர்க்கும் அடியவர் மேனி மேல் நிறந்த நீற்றொழியால் நிறை தூய்மையாகால் புறந்த ஐந்தெழுத்து என்னும் ஓசை பொலிதலால் பரந்த ஆயிரம் பார்க்கடல் போல்வது. இந்த பாடல் திருத்தொண்டர் புராணத்தில் திருக்கூட்ட சிறப்பு என்னும் தலைப்பில் நம் தெய்வ செக்கிழார் பெருமாள் அருளியிருக்கிறார். அடியார் கூட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்று கூறுவதாக இந்த திருக்கூட்ட சிறப்பு பாடல்கள் எல்லாம் அமைந்திருக்கும். இந்த பாடல் எப்படி இருக்குன்னா, அறந்தை தீர்க்கும் அடியவர் மேனி மேல். அறந்தை என்றால் துன்பம். எனவே துன்பங்களை தீர்க்கக்கூடிய அடியார்கள். அப்படிப்பட்ட அந்த அடியார்களுடைய மேனி மேல், மேனின்னா உடம்பு, அந்த அடியார்களுடைய உடம்புல என்ன இருக்கான்? அறந்தை தீர்க்கும் அடியவர் மேனி மேல் நிறந்த நீச்சு ஒளியால். உடம்பெல்லாம் அப்படியே திருநீர் ஒளியானது பிரகாசமா இருக்கிறதா. நிறந்த நீற்று ஒளியால் நிறை தூய்மையால் அவங்க நிறை முழுமையாக தூய்மையாக இருக்காங்களா. உள்ளும் புறமும் எந்த அழுக்கும் இல்ல. மனதெல்லாம் எல்லாம் அல்ல பெருமானே நினைத்து கொண்டு நிறை தூய்மையாக இருக்கிறாங்க. அது மட்டும் அல்லாமல் புறந்த ஐந்தெழுத்து என்னும் ஓசை பொழிதலால் எப்பொழுதும் ஐந்தெழுத்தை ஓதிக்கொண்டே இருப்பாங்களாம். இங்க நாம் ஒன்று சிந்திக்க வேண்டும். நாம் வெளியில் ஐந்தெழுத்தை கூற வேண்டும் என்றால் நம் மாணிக்கவாசகர் சொல்லியிருப்பாருங்கய்யா, நமச்சிவாய வாழ்க என்றுதான் கூற வேண்டும். நாம் புறத்தில் நாம் ஒரு இடத்தில் கூற வேண்டும் என்றால் நமச்சிவாய வாழ்க என்று நாம் சத்தமாக கூறலாம். இதுவே நாம் குருநாதர் அருளிய மந்திரத்தை கூற வேண்டும் என்றால் நம் மனதுக்குள்ளதான் கணிக்கணும். நம் குருநாதர் அருளிய அந்த உபதேச மந்திரம் யாருக்கும் கேட்கக்கூடாது. நம் மனதுக்குள்ளதான் அந்த மந்திரம் கணிக்கணும். இதுவே நம்ம வெளியே சொல்ல வேண்டிய சூழல் இருந்துச்சுன்னா நமச்சிவாய வாழ்க என்று நாம் தாராளமாக சொல்லலாம். எனவே அதே போல்தான் திருக்கூட்ட சிறப்புல அந்த அடியார் பெருமக்கள் எப்பொழுதும் திருநீர் பூசிக்கொண்டே இருப்பாங்க. உள்ளும் புறமும் எந்த ஒரு அழுக்கும் கள்ளம் கபடம் எதுவுமே இருக்காது. அது மட்டுமல்லாமல் எப்பொழுதும் ஐந்தெழுத்தை ஓதிக்கொண்டே இருப்பாங்களாம். இந்த திருக்கூட்டம் எப்படி இருக்குன்னா, பரந்த ஆயிரம் பார்க்கடல் போல்வது. எனவே இந்த திருக்கூட்டம் ஒரு 1000 பார்க்கடலுக்கு உவமையாக நம் தெய்வ சேக்கிழார் கூறியிருக்கிறார். எனவே நாமும் தினமும் ஐந்தெழுத்து மந்திரத்தை எல்லாம் வல்ல பெருமான் திருவடிக்கு நமச்சிவாய வாழ்க என்று எல்லாம் வல்ல பெருமான் திருவடிக்கு சாத்துவோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.